டிமாண்டி காலனி 2 அதை பற்றி தான் பேச போகிறோம். அது ஒரு ஹாரர் மூவி, த்ரில்லர் மூவி சொன்னாங்க. தங்கலான் படத்தோட போன வாரமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ போன வாரம் பயங்கர டாக், இந்த படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த வாரம் வந்து டிக்கெட்டை புக் பண்ணி போய் பார்த்தோம். ஏன் பார்த்தோம் அப்படின்னா, டிமாண்டி காலனி 1 வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங்காக கிரிப்பாக இருக்கும். அதேனால இந்த படத்தில் அருள்நிதியும் அஜய் ஞானமுத்துவும் பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. அஜய் ஞானமுத்து தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ் அந்த படத்தில். அந்த நம்பிக்கையில் போகிறோம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, டிமாண்டி காலனி 1 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் நடக்கிற ஒரு ஹாரர் அண்ட் த்ரில்லர், ரொம்ப கிரிப்பாக இருக்கும். அதோட கண்டினியூவேஷன் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்தின் கதைப்படி பார்த்தீங்கன்னா, பிரியா பவானி சங்கர் வந்துட்டு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. அவருக்கு கேன்சர் வந்துடுது. கஷ்டப்பட்டு இவங்க வந்து அவர் கேன்சர்லேருந்து மீட் எடுத்துடுறாங்க. ஆக்சுவலாக அவன் நல்லா வந்துடுறான், க்யூர் ஆகிடுறான். அதுக்கு பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலை பண்ணி செத்து போயிடுறான். அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. அதற்கு பிறகு 2 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, பிரியா பவானி சங்கர் தன் காதலை இறந்து போயிட்டார் இல்லையா, அவருடைய நினைவாக அவர் ஆசைப்பட்ட ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டை பில்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பில்ட் பண்ணும்போது அங்கே ஒரு அமானுஷமான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பிரியா பவானி சங்கர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம லவ்வர் வந்து எதையோ நம்மளோட சொல்ல துடிக்கிறாரு, அதனால சாமியார் நோக்கி போவோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஆரம்ப கதை. ஸோ இந்த ஹாரர் படத்துக்கும் மற்ற தமிழ் ஹாரர் பக்கம் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் வந்து பேய் வந்து சைனீஸ் பேய் அதான் கட்டியிருக்காங்க. சாரி, பேய் சைனீஸ் பேயில் அந்த பேயை ஓட்டுற ஆள் வந்து சைனீஸ் ஆளை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த லிங்க் சைனீஸ் ஹோட்டல் வைக்கிறாங்க, அந்த சைனீஸ் ஹோட்டல் பில்ட் பண்ணது சைனீஸ்காரங்களோட நிறைய பழக்கம் வந்துடும். ஸோ வந்துட்டு இந்த பேயை ஓட்டுறது, பேய்கிட்ட இருந்து ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கதையில் சைனீஸ் ஆளை பிடிச்சி அவங்க மூலம் இது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தின் சின்ன வித்தியாசம். அதற்கு பிறகு வந்துட்டு இவங்க அந்த காதலனுடைய ஆசை நிறைவேற்றினாங்களா, இல்லை அந்த மர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கும்போது டிமாண்டி காலனி 1க்கும் இந்த டிமாண்டி காலனி 2க்கும் உள்ள கனெக்ஷன் ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அருள்நிதி எப்படி இந்த கதைக்குள்ளே வர்றாரு, அதுலேருந்து எப்படி வந்துட்டு இந்த பேய் பிடிக்குது, பேயை விரட்டுறாங்க, அப்புறம் இவங்க காப்பாற்றினாங்களா, செத்தாங்களா, பொழைச்சாங்களா, இதுதான் கதை. இந்த படத்தில் கடைசியில் ஒரு எண்டு கார்டில் வரும். அருள்நிதி சொல்லுவார், டேய் நீங்களாம் யாரா, எதுக்குடா வந்தீங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் இதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் படம் முடியும். அதே தான் இந்த படம் நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபுமே பார்த்தீங்கன்னா, யாரா அவங்க, எதுக்கு வராங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே. பேய் படத்தில் கதை விடலாம், ஆனால் அந்த கதையிலையும் சில உண்மை இருக்கணும், சில கதை இருக்கணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான கதை, நம்ப முடியாது. ஓகே, லாஜிக் இருக்காது, பட் இருந்தாலும் இந்த அளவுக்கா போய் சொல்லுவீங்க. இந்த படத்தில் ஏன் எல்லாரும் இந்த படம் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு டாக்ஸ் இருக்குன்னா, இந்த படத்தில் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸு, டைரக்ஷன் நல்லாயிருக்கும். ஆனால் அதில் முக்கியமான எலமெண்ட் என்ன மிஸ் ஆகிடுச்சுன்னா, கதை கிடையாது, திரைக்கதை கிடையாது. கண்டினியூஸ் மூவி பார்த்தீங்கன்னா எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் சும்மா ஃப்ளாட்டாக அந்த படம் போய்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல கூட பயமுறுத்தலோ அதற்கான ட்விஸ்டோ டர்ன்ஸோ எதுவுமே கிடையாது இந்த படத்தில். ஸோ மற்ற சில படத்தில் என்ன செய்வாங்கன்னா, கதையும் திரைக்கதையும் இருக்கும், டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்குது, ஆனால் கதையும் திரைக்கதையும் இல்லை. ஸோ ஒரு முழு படத்துக்கு எல்லாமே தேவைங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். பட் அதையும் தாண்டி கதையும் திரைக்கதையும் இருந்தால் எல்லா படமும் எந்த படமும் போடும். ஆனால் இந்த படத்தில் சரியான கதையும் சரியான திரைக்கதையும் இல்லாததுனால உட்காரவே முடியல. ஒரு இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ வந்துட்டு சரி ஒரு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ இன்டர்வலுக்கு போயிட்டு வாங்க சொன்ன மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க ஏதோ நினச்சிட்டு பயங்கரமான பிளாக்ஸ் கொடுத்தாங்க, அப்படி இல்லவே இல்லை. ஸோ இந்த படம் ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப ஃப்ளாட்டாக த்ரில்லருங்கிற பேரில், ஒரு ஹாரருங்கிற பேரில் எடுத்த ஒரு வெண்ணிலா படம். இதில் எந்த விதமான ட்விஸ்ட் டர்ன்ஸ் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், சைனீஸ் பேய் இல்லைன்னா நம்ம. ஸோ அதனால் ஓவராலாக இந்த படத்தை பெருசாக ரசிக்கவே முடியல ஃப்ரம் த பிகினிங். அதனால் இதை பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது வந்துட்டு ஒருத்தர் இண்டிவிஜுவலை பொறுத்தளவுக்கு நான் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து திரைக்கதைன்னு சொல்லி கதை லவ்வர்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்காது. இல்லை நான் பேய் படம் பார்ப்பேன், எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி இருந்தால் ஓகே, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் ஓகே நினச்சிங்கன்னா போய் பார்க்கலாம். மற்றபடி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். தேங்க்யூ.